எது நம்ம தளபதி விஜய் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. ஆமாங்க, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்னங்க எலிவேஷன் கொடுத்து அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகணும். நம்ம நார்த் பீப்புள்ஸ் கொடுக்குறாங்க பாருங்க. இப்ப இருந்தே அவர் தான் பிரைம் மினிஸ்டர். பிஎம் மோடியா தளபதி விஜயா அப்படின்னு கேட்டு நிறைய ரீல்ஸ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க 2-3 நாளா. பார்க்கும் போது எனக்கே ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கு. அதுல ஒரு ரீல்ஸ் போற பாத்துட்டு வாங்களேன். தமிழும் தளபதியும் எங்கள் அடையாளம் எல்லாம் இந்த வீடியோ கிளிப் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் இல்லைங்க, 100 ரீல்ஸ் இல்லைங்க, 1000க்கும் மேல ரீல்ஸ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்களே இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. திடீர்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. நம்ம கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகி சீஃப் மினிஸ்டர் நம்ம அண்ணன் ஆனதுக்கே ஒரு சில மூக்கா நண்பர்களுக்கு மூக்கு எரிஞ்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. கல்யாண மேடையில வயிறு ஜீர்ணிக்க முடியல, ஜெல்சின் டேப்லெட் போடுங்க ஸ்டாலின் அங்கிள், சரிங்களா? எல்லாமே ரெடி ஆயிரும். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் ஆயிருக்கோம், அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நமக்கு. இன்னும் நிறைய பேருக்கு அது ஆச்சரியமாவும் இருக்கு. பாபா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்காபா அவருக்குலாம். 2001ல சிஎம் ஆயிருப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. எப்படியோ உங்க ரசிகர்களையும் ஏமாத்திட்டீங்க, மக்களையும் ஏமாத்திட்டீங்க. ஆனா எங்க தளபதி அப்படி இல்ல, ரஜினி சார் வேற மாதிரி வந்திருக்காரு. சிஎம் ஆனதே பொறுக்காம இருக்காங்க. 2029ல பிஎம் ஆனா என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் ஆனதுக்கு கொடுத்த வாக்குறுதியில நிறைவேற்றிட்டு ஒன்னொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம அண்ணன் பண்ணுவாரு. தமிழ்நாடு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவுமே இந்த ராக்கியோட கேஜிஎஃப்னு நிரூபிப்பாரு. நன்றி.